டிஎன்சி தமிழோட இன்றைய ஒரு சிறப்பு நிகழ்வுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே பரபரப்புக்குள்ளாக்கிய ஒரு விஷயமா மாறி போயிருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைது. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய கைது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக மாறி போயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய போராட்ட களமாக தற்போது மாறி இருக்குங்கிறதையும், தற்போது வரக்கூடிய ஊடகத்தினுடைய வழியா வரக்கூடிய காட்சிகள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். மேகதாது அணை பிரச்சனைக்காக தஞ்சாவூர்ல நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்துல ஒரு திரைப்பட நடிகையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் குறித்தும் அவதூறாக பேசியதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விசாரணைக்காக முதலில் அழைத்து செல்லப்படுவதாகவும், அடுத்ததாக அவர் கைது செய்யப்பட்டதாகவும் தொடர்ந்து அடுத்தடுத்த தகவல் வந்தன. நீலாங்கரையில் உள்ள அவருடைய இல்லத்திலிருந்து அவர் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் காரணமாக தஞ்சாவூரை சார்ந்த போலீஸ்காரர்களே நேரடியாக உதயநிதி அவர்களை சென்னையில் வைத்து தற்போது கைது செய்திருப்பது தான் முக்கியமான விஷயம். பெண்களுக்கு எதிராக பேசியதற்காக ஒரு 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்படுவதுங்கிறது தமிழ்நாடு அரசியல் புதிதல்ல. ஆனால் ரொம்ப ரேராக நடந்த ஒரு சம்பவமாக தான் பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2001 to 6 இருக்கும் பொழுதுதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பாலமுதல் வழக்கின் விசாரணைக்காக அன்று கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது அப்படிங்கிறது இதுவரை பெரிதாக எந்த ஒரு இடத்திலும் அது நடக்கலை அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம். விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது 2012 நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்டார். மாலையில் விடுதலை செய்யப்பட்டார். இது போன்ற சின்ன சின்ன சம்பவங்கள் தான் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் நடந்துள்ளது. ஜெயலலிதா அவர்கள் அதற்கு பின்னால் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக ஆனப்போ கூட ஜெயலலிதா அவர்கள் நேரடியாக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையின் காரணமாக கைது செய்யப்படவில்லை. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இருந்த கேஸினுடைய அடிப்படையில் தான் பெங்களூர் கோர்ட்டினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்டது மட்டும்தான் தமிழ்நாடு பார்த்திருந்த ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு துணை முதலமைச்சராக ஒரு ஆட்சியில் இருந்து இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுடைய கைது தான் இன்றைக்கி ஒரு பெரிய டாப்பிக்காக மாறி போயிருக்குது அப்படிங்கிறதான். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற ரீதியில் ஒட்டுமொத்தமாக திமுகவினர் நிறைய இடங்களில் சர்ச்சைகளாக பேசியதனுடைய அடிப்படையில் நிறையா பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம குறிப்பாக சொல்லணும்னா ராத்தியோரம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனுடைய கைது. அவரும் 15 நாள் ரிமாண்டுக்கு அப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு அவரும் இப்போ வெளியில் வந்திருக்காரு. இது போன்று தமிழ்நாட்டில் உள்ள நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது இந்த வழக்கு இருக்குது. சரி, திமுகவை சேர்ந்தவர்கள் எதிர்க்கட்சிகள் அதனால டிவிக்கே பழி வாங்குது அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தாலுமே டிவிக்கே சார்ந்தவர்களே ஒரு பெண் அமைச்சரே தவறுதலாக பேசியதை இன்னைக்கு கேனூர் சுட்டி காட்டி ஒரு இடத்துல பேசுகிறாரு. இது மாதிரி டிவிகே செயலேருந்து திமுக குறித்து அவதூறாக பேசியவர்கள் பெண்களுக்கு எதிராக பேசியவர்களும் இருக்கிறாங்க. அதையும் நாங்கள் பட்டியல் போட்டு சொல்கிறோன்னு சொல்லி RS பாரதியும் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் போராட்டங்கிறது அடுத்தடுத்த கட்டமாக தீவிரமடைஞ்சிட்டு இருக்குங்கிறத பார்க்கலாம். காலையில் இந்த வழக்கு நேரடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. MP MLAக்களை விசாரிக்கக்கூடிய ஒரு தனி நீதிமன்றம் ஏற்கனவே இந்த அரசாங்கம் அமைத்திருந்தது. அதனுடைய நீதிபதியாக இளந்தரையன் தான் இருக்கிறாரு. ஜஸ்டிஸ் இளந்தரையன் ஒரு விஷயத்தை தெளிவாக வலியுறுத்தியிருந்தார். 12 மணி வரை உதயநிதி அவர்களை கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தெரிவிச்சிருந்தார். அவர் சொல்லி அடுத்த ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாவே உதயநிதி அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார் அப்படிங்கிறதா நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நீதிமன்றம் அவசர வழக்காக தற்போது மதியானத்துக்கே இந்த கேஸை பிற்பகலில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சைதாப்பேட்டை கோர்ட்லேயும் கேஸ் போது, நாகர்கோயிலையும் உதயநிதி அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மதுரை தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடங்களில் டிவிகே சார்பாக விஜய் அவர்களுடைய இந்த வழக்குகள் குறித்து நேரடியாக உதயநிதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கிறோம். ஒரு பக்கம் டிவிகேவினர் ஏற்கனவே தங்களுடைய கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் குறித்து இவர்கள் தவறுதாக பேசிட்டாங்கன்னு சொல்லி நிறைய இடங்களில் டிவிகேன்ற ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது. குறிப்பாக சிவகாசியில் நடந்துட்டு இருக்குது, விருதுநகரில் நடந்துட்டு இருக்கு, மதுரையில் நடந்துட்டு இருக்குது, சென்னையில் நடந்துட்டு இருக்குது, காஞ்சிபுரத்தில் நடந்துட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் டிவிகே சார்பாக ஏற்கனவே காலையில் மகளிர் அமைப்பின் சார்பாக போராட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு பக்கம், உதயநிதியுடைய கைதும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதற்கு பின்னால் அது இனிப்பு கொடுத்து கொண்டாடக்கூடிய நிகழ்வாக டிவிகே மாற்றுறாங்க. இதே இடத்துல திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துட்டு இருக்காங்கிறதையும் பார்க்குறோம். முன்னாள் அமைச்சர்களுடைய தலைமையில் எல்லா இடங்களையும் நடந்துட்டு இருக்கு. ஈரோடில் முத்துசாமி அவருடைய தலைமையில் நடந்துட்டு இருக்கு. மதுரையில் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடந்துட்டு இருக்குது. இது போன்று வேலூர் ராணிப்பேட்டையில் காந்தியர்கள் தலைமையில் நடந்துட்டு இருக்குது. சென்னையில் மாசுவும் சேகர்பாபு எல்லாருமே அவரோட உடன் பயணிக்கிறார்கள்ங்கிறத நம்ம விஷுவல்ஸ் மூலிமா நம்மளும் பார்க்குறோம். தஞ்சாவூருக்கு மாசு அவர்களும் உடன் செல்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவில் NR இளங்கோ இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. எதிர்க்கட்சியினுடைய அடிப்படையில் சொல்லி பார்த்தோம்னா பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் அவர்களுடைய எதிர்க்கட்சியில் அவர்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிறாங்கிற அடிப்படையில் அவங்க இது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். அன்புமணி டிவிகே செய்தும் தவறு
உதயநிதி அவர்கள் பேசியதும் தவறு அப்படிங்கிறதையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. வானதி சீனிவாசன் இந்த வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. இடதுசாரி கட்சியில் வந்து எங்கள் கட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா நாங்கள் இமிடியேட்டாக அவரை கட்சியை விட்டு தூக்கியிருப்போம். ஆனால் அந்த கைது நடவடிக்கையை அவர்கள் வேற ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வெவ்வேறு கோணங்களில் இந்த விஷயத்தை அணுகியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஏற்கனவே கரப்பான்பூச்சி ஜனதாதளம் கட்சி வந்து ஏற்கனவே ஜனதா கட்சி ஏற்படுத்திய ஒரு ஆர்ப்பாட்டம்ங்கிறது டெல்லியவே அதிர வச்சதுங்கிற பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அதில் உள்ள கேஸ் அந்த நீட் பிரச்சனையை வலியுறுத்தி காங்கிரஸ் முன்னெடுத்த போராட்டங்களும் சரி, ஒட்டுமொத்த பாராளுமன்றமே முடங்கி போயிருந்த அடுத்த கட்டமாக எந்த ஒரு சட்டமும் நிறைவேற்ற முடியாமல் பாராளுமன்றம் முழுமையாக முடங்கி போயிருந்ததையும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதே சூழ்நிலையில் திமுக இன்று உதயநிதியினுடைய கைதை வந்து நாடாளுமன்றத்தில் முன்னெடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். லோக்சபாவும் ஸ்தம்பிக்க வைத்திருக்காங்க. மாநிலங்களவையிலும் கடுமையான விவாத பொருளாக தற்போது மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். திருச்சி சிவா சுட்டிக்காட்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து கரூர் சம்பவத்திற்கு அன்றைய முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை எக்காரணம் கொண்டு அரெஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு வந்து பேசியிருக்காருங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையாக பார்க்காமல் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பிரச்சனையாக உதயநிதியினுடைய கைது அடுத்தடுத்த நகர்வுகளாக சென்று கொண்டு இருக்கிறதுங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். பாராளுமன்றத்தில் வலிமையான கட்சியாக திமுக இருக்கிறதுனால அது அதிகமாக முன்னெடுத்திருக்காங்கங்கிறதையும் தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கையை வந்து சரிதான்ங்கிறத வந்து நிறையா தலைவர்களும் வந்து பேசியிருக்காங்க. பெண்களுக்கு எதிராக இது போன்ற கருத்துக்களை ஒரு நடிகராக இருக்கலாம், நடிகையாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். ஆனால் இது மாதிரி வார்த்தைகளை வந்துட்டு பிரயோகப்படுத்துறதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி பேசுவது தவறு தான் அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்காங்க. சிவி சண்முகம் கூட ஒரு நடிகை பற்றி பேசியப்போ கூட இதே ஒரு சர்ச்சை வந்து தேர்தல் நேரத்தில் எழுந்ததையும் நம்ம பார்த்தோம். அதற்கு முன்னால் ராசா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தாயார் குறித்து பேசிய ஒரு வார்த்தை வந்துட்டு அன்று எலெக்ஷன் டைமில் ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளானதையும் பார்த்துருக்கோம். இது மாதிரி தமிழ்நாடு வந்து முக்கியமான அரசியல் தலைவர்கள் இது போன்ற வார்த்தை பிரயோகங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கைது செய்யப்பட்டதும் பொன்முடி போன்றவர்கள் பதவியே இழந்தது. அமைச்சர் பதவியில் இருக்கும் பொழுதே அவர் அவதூறாக பேசிய ஒரு வழக்கில் வந்துட்டு அவரை வந்து இமிடியேட்டாக வந்துட்டு அன்றிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கட்சி பதவியிலிருந்தும் நீக்கினார், ஆட்சி பதவியிலிருந்தும் நீக்கினாருங்கிறதையும் பார்த்துருக்கோம். முன்னுதாரணம்னு சொல்லப்போனால் ராதாரவி அவர்கள் நயன்தாரா குறித்து பேசிய ஒரு சர்ச்சை இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து உதயநிதி அவர்களுடைய அழுத்தத்தினால் ராதாரவி அன்று அந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஒரு விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது போன்று சினிமா துறையை சார்ந்தும் தமிழக அரசியலுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுமையாகவே இது போன்ற பிரச்சனைகளுக்கு கட்சியிலிருந்து தூக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம சொன்ன உதாரணம்லாம் அன்றண்ட காலகட்டங்களில் வந்து நடந்த ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. தற்போது டிவிக்கு தரப்பில் ரொம்ப தெளிவாகவே தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு முதலமைச்சரையும் ஒரு நடிகையும் வச்சு இப்படி பேசியிருக்கிறது வந்து ஒரு அநாகரிகமான செயல் வந்து இது மாதிரி வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அதை பேசி கடந்து போயிருக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து திமுக ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அது போன்று தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பேச்சுக்களை அருவருக்கத்தக்க வகையில் வந்துட்டு சோஷியல் மீடியாவிலையும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கங்கிறதையும் இதை ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு ஆளுங்கட்சியாகவும் நாங்கள் இன்றைக்கி இருந்துட்டு இருக்கோம். அதை எப்படி நாங்கள் பொறுத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் டிவிக்கு தரப்பில் வந்து சொல்லப்படக்கூடிய விஷயம். சட்டப்படி தான் நாங்கள் இப்போ வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் வலுக்கட்டாயமாகவோ பகிரங்கமாகவோ உதயநிதி அவர்களை நாங்கள் வந்துட்டு கைது செய்யலை. இந்த சட்டம் வந்து உடனடியாக பாய்கிறதுங்கிறது கரெக்டாக தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது யார் தப்பு பண்ணாலும் இமிடியேட்டான அரெஸ்ட் அப்படிங்கிறத சட்ட ரீதியாக நாங்கள் அணுகிட்டு இருக்கோங்கிறத திமுக மேலே உள்ள குற்றச்சாட்டை வந்து ரொம்ப அழகாகவே டிவிக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். உதயநிதியினுடைய அடுத்த கட்டமாக உதயநிதி அவர்கள் விடுதலை செய்யப்படுவாரா? இன்று உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவாக வரப்போகிறது? தஞ்சையிலோட கோர்ட்டு வந்துட்டு மாவட்ட நீதிமன்றம் எடுக்க போகக்கூடிய முடிவு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இனி வரும் நேரங்களில் வந்து நம்ம அதை வந்து பார்க்கலாம். எந்த மாதிரியான அடுத்த நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு வேளையை தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் பொழுது அவர் ரிமாண்ட் செய்யப்பட்டார் என்றால் 15 நாட்கள் வரை உதயநிதி வந்து காவலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதை மீறி அவர்கள் வந்து ஜாமீன் மனு வந்து பிறப்பிக்கணும் அப்படின்னா அவர் வந்து இமிடியேட்டாக வந்து மாவட்ட நீதிமன்றத்தை மீறி அவர் அடுத்து போகிறதா இருந்தால் ஹைகோர்ட்டில் தான் அதை நம்ம ஃபைல் பண்ண முடியும். தஞ்சாவூர் ஹைகோர்ட் வந்து எந்த ஜுடிஷியரி கீழே வருதுங்கிறத பார்த்தோம்னா மதுரை பெஞ்சாகவும் இருக்கலாம். இப்போ அங்கே வழக்கு பதிவு அங்கே வந்து அந்த கோர்ட்டில் போய் அவங்க கேட்கலாம். இப்போ சென்னையுடைய கோர்ட்லேயும் அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது ஒரு முக்கியமாக வந்துட்டு ஒரு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு இடத்துல வந்து அவர்களுக்கான ஜாமீன் மனு கொடுத்தால் மட்டுமே அவரால் வந்துட்டு இதுலேருந்து தற்போதைக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகி வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது தான். ஆனால் ரிமாண்ட் செய்யப்பட்டால் அடுத்து ஜாமீன் உடனடியாக கிடைத்த வேண்டிய சூழ்நிலையில் உதயநிதி இருக்கிறார். உதயநிதி இப்படி சிறையில் ஒருவேளை அடைக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக போராட்டம் எந்த அளவுக்கு தீவிரமடையுங்கிறதையும் பார்க்கலாம். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய தலைமையில் வந்துட்டு அண்ணா அறிவாலயத்தில் வந்து தற்போது ஆலோசனை கூட்டமும் நடைபெற்று வந்துட்டு இருக்கிறது. அடுத்த கட்டமாக திமுக என்ன முடிவு எடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாளை நடைபெற இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவர் கலந்து கொள்வாரா? நாளைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குமா அப்படிங்கிறது தற்போது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக மாறி இருக்குங்கிறத பார்க்கலாம்.